உலகெல்லாம் நிறைந்த பரம்பொருளே, பிரபஞ்சமே, மகா சக்தியே, எல்லா உயிரும் நீயே, எல்லா செல்வங்களும் நீயே, வாழ்வும் வளமும் உனது கொடைகள், அன்பும் அறனும் உனது அற்புத படைப்புகள், பசிக்கு உணவாவாய், பருகும் நீராவாய், சுவாசிக்கும் காற்றாவாய், சுகம் தரும் நல் விருந்தாவாய், பிரபஞ்சமே, மகா சக்தியே, உன்னில் பிறந்து உன்னில் வளரும் எங்களை உன்னதமாக்கி அருள் புரிவாய். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் தைராய்டு, அதற்கான காரணங்களும் தீர்வுகளும். நம்மளுக்கு இந்த கிளாஸ் எடுத்து கொடுக்கறவங்க வந்து ஹீலர் உமா மகேஸ்வரி மேம், திருப்பூர்ல இருந்து எடுத்து கொடுக்குறாங்க. மேமோட இன்ட்ரோ வந்து பாலாஜி சார் கொடுப்பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு செஷன் வந்து தைராய்டு பத்தின செஷன். ஏன் தைராய்டு வருது, அது எப்படி சரி பண்றது அப்படிங்கிறது தான் மெயின் டாபிக். இந்த டாபிக் இன்னைக்கு ப்ரெசென்ட் பண்ண போறவங்க ஹீலர் உமா மகேஸ்வரி வந்து ரொம்ப நீண்ட கால அனுபவம் உள்ளவங்க துறையில 2010 இருந்து ஃபீல்ட்ல இருக்காங்க. ரொம்ப டெடிக்கேட்டடா இன்வால்மெண்டோட பேஷனா இந்த ப்ரொஃபஷனை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்சஸ், அவங்களோட டெப்த் ஆஃப் நாலேஜ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இன்னைக்கு. அதே மாதிரி இந்த யுனிவர்சல் அகாடமியோட ஃபேக்கல்ட்டியாவும் அவங்க இருக்காங்க. இன்னைக்கு செஷன் அவங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம். உமா மகேஸ்வரி மேடம், நீங்க எடுத்துக்கலாம். வெல்கம் மேடம். எல்லாருக்கும் மாலை வணக்கம்ப்பா. ஹலோ மேம், வாய்ஸ் கிளியரா இருக்குங்க மேம். எல்லாருக்கும் மாலை வணக்கம்ப்பா. இப்ப தைராய்டு அப்படிங்கிற டாபிக் எடுத்திருக்கோம் இல்லைங்களா? நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும், தைராய்டு அப்படிங்கிறது ஹார்மோன். இது வந்து நீர்மூலகம் சார்ந்தது, எல்லாருக்கும் தெரியும். அது தொண்டை குடிக்கிட்ட இருக்கு, கழுத்துக்கிட்ட நம்ம அந்த குரல் வலை சொல்லணும், அந்த சங்குக்கு கீழே 2 பக்கம் ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கும். இது தைராய்டு ஹார்மோன். இது எதுக்காக பயன்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடல் வளர்ச்சிக்காக இந்த ஹார்மோன் பயன்படுது. கிட்டத்தட்ட நம்ம உடம்புல 10 லட்சம் கோடி செல்கள் இருக்கு. இந்த செல்கள் வளர்றதுக்கும் மெட்டபாலிசம் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த செல்கள் பெருக்கத்துக்கு, செல்களுடைய வளர்ச்சிக்கு, அப்புறம் செல்களுடைய ஊட்டத்துக்கு எல்லாமே இந்த ஹார்மோன் தான் நமக்கு பயன்படுது. இந்த தைராய்டு ஹார்மோன்ல இருந்து D3, D4 அப்படிங்கிற ஹார்மோன் வந்து உருவாகும். அது எல்லாருக்குமே தெரியும். இதுதான் நமக்கு என்னன்னா, அந்த தைராய்டு கிளான்ஸ்ல இருந்து இது குறைவா சுரக்கிறதும் அதிகமா சுரக்கிறதும் தான் நம்ம என்ன பண்றோம்னா தைராய்டு இம்பேலன்ஸ் சொல்றோம். அதாவது குறைவா சுரந்தது அப்படின்னா ஹைப்போதைராய்டு அப்படின்னும், அதிகமா சுரந்தது அப்படின்னா ஹைப்பர் தைராய்டுன்னு நம்ம சொல்றோம். இப்போ இது ஏன் குறைவா அதிகமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அக்குபஞ்சர் நாலேஜ் பிரகாரம் இதுக்கு வந்து நம்ம நீர் மூலகத்துக்கு தாய் மூலகம் காற்றுல ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, சளி. இந்த தைராய்டு கிளான்ஸை சுத்தி சளிகள் தேங்கிச்சு அப்படின்னா அந்த ஹார்மோன் சுரக்காது. அததான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஹைப்போதைராய்டு அப்படின்னு சொல்றோம். சளி அதிகமா தேங்கி அந்த கிளான்ஸை இருக்கும்போது சளி அதிகமா சுரக்கும். அப்ப அந்த சளியை இருக்கும்போது தைராய்டு அதிகமா சுரக்கும். அப்போ அது ஹைப்பர் தைராய்டு அப்படின்னு நம்ம சொல்றோம், நம்ம அக்குபஞ்சர் சித்தாந்தப்படி. பட் இது ஆங்கில மருத்துவம் எப்படி சொல்றது அப்படிங்கிறதையும் நம்ம கொஞ்சம் கவனத்துல எடுத்துக்கிட்டாதான் நம்ம பேஷண்ட்ஸ் வந்து இது எனக்கு ஹைப்பர் தைராய்டு இருக்கு, ஹைப்போதைராய்டு இருக்கு அப்படின்னா நம்ம கரெக்டா ட்ரீட் பண்ண முடியும். இப்போ தைராய்டு சுரக்கிற அந்த ஹார்மோன் தான் D3, D4. இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதை எப்படி அளவீடு சொல்லுவாங்க அப்படின்னா TSH அப்படிங்கறது தான் அளவீடா எடுத்து நம்ம கிட்ட வந்து சொல்லுவாங்க. இந்த TSH அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம இந்த தைராய்டு சுரப்பு உடம்புல குறையும் போது இது மூளைக்கு தகவலா போகும். அப்படி தகவலா போகும்போது இந்த மூளைக்கு கீழே இருக்கிற இந்த பிட்யூட்டரி சுரப்பு இருக்கு இல்லைங்களா, அதுதான் எல்லா ஹார்மோன்ஸுக்கும் ஹெட். அதுதான் அது ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். அது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிங்கன்னா, தைராய்டு கிட்ட ஒரு தகவல் சொல்லும். TSH அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை சுரந்து தைராய்டு கிட்ட சொல்லும், கம்மியா இருக்குப்பா, நீ சுரந்து அப்படின்னு சொல்லி T3, T4 சுரந்து விடு அப்படின்னு சொல்லி தைராய்டு கிட்ட இன்ஃபார்ம் பண்ணும். அப்ப இந்த தைராய்டை இன்ஃபார்ம் பண்றது யாருன்னா இந்த TSH அப்படிங்கிறதான். இப்போ தைராய்டு வந்து உடம்புல குறைவா இருந்தா, அதாவது T4, T3 வந்து கம்மியா இருந்ததுன்னா TSH அப்படிங்கிற அந்த ஹார்மோன் வந்து அதிகமா சுரக்கும். பிட்யூட்டரியில இருந்து இவ்வளவு அளவு சுரக்கணும் அப்படின்ட்டு அந்த அளவீடை காட்டும்.
ஆனா நம்ம உடம்புல தைராய்டு அதிகமா இருந்தா இந்த டிஎஸ்ஹெச்சோட வேல்யூ கம்மியா இருக்கும். இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், டிஎஸ்ஹெச் வந்து அதிகமா இருந்தா அத ஐபோதைராய்டுன்னும், இந்த டிஎஸ்ஹெச் வேல்யூ கம்மியா இருந்தா ஹைப்பர்தைராய்டுன்னு சொல்றோம். இது கொஞ்சம் புரிதல் எப்படின்னா, நம்ம இது தைராய்டு அதிகமா இருந்ததுன்னா நம்ம அது குறைவா டிஎஸ்ஹெச். சரிங்களா? இந்த தைராய்டு வந்து குறைவா இருந்ததுன்னா அது அதிகம், தைராய்டு அதிகமா இருந்ததுன்னா டிஎஸ்ஹெச் வேல்யூ குறைவு. மாத்தி சரிங்களா? இது புரியணும் அப்படின்னீங்கன்னா, இப்போ இந்த ஐபோதைராய்டும் ஹைப்பர்தைராய்டுக்கும் என்ன அப்படி வித்தியாசம், நம்ம உடம்புல என்ன மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐபோதைராய்டு அப்படின்னா தைராய்டு நம்ம குறைவா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த ஐபோதைராய்டு இருக்கும்போது நம்ம உடல் என்ன ஆகும்னா அதிகமா இருக்கும். இந்த ஆங்கில மருத்துவம் நம்ம சொல்ற விஷயம், அது நம்மளோட ரிலேட்டடா நம்ம எப்படி எக்ஸ்பென்சர் அப்படிங்கிறது ஃபைனலா நான் சொல்றேன். இப்ப நம்ம ஐபோதைராய்டு இருந்துச்சு, அதாவது குறைவா தைராய்டு இருந்துச்சுன்னா நம்ம உடல் எடை வந்து கொஞ்சம் டக்குன்னு பாத்தீங்கன்னா அதிகமாகும், ஆனா பசி கொஞ்சம் குறைவா இருக்கும். இப்ப அதே மாதிரி நமக்கு என்னென்ன ஐபோதைராய்டு இருந்தா குளிர் வந்து அதிகமா தாங்க முடியாது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா தூக்கம் எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்கும், டயர்டாவே இருக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டாவது மலம் வந்து சரியா போகாது, மலம் இறுக்கமான மாதிரியான ஒரு உணர்வு இருக்கும். ரெண்டாவது விஷயம், இந்த ஹைப்போதைராய்டு அதாவது தைராய்டு குறைவா இருக்கும்போது நமக்கு என்ன ஆகும்னா மாதப்போக்கு கொஞ்சம் சீக்கிரமா ஒரு 20 நாள்ல எல்லாம் வந்துடும். அப்புறம் அந்த ஃப்ளோ வந்து ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் 4 நாளுன்றது 5 நாள் 6 நாள் 7 நாள் கொஞ்சம் அந்த ஃப்ளோ டேஸ் வந்து அதிகமாகும். இப்படி ரெண்டாவது வந்து என்னன்னா கொஞ்சம் அதிகமான மறதி, கொஞ்சம் சீக்கிரமா டக்குன்னு உணர்ச்சி வசப்படுறது, இந்த கொலஸ்ட்ரால் கொஞ்சம் அதிகமா இருக்கிறது, இதெல்லாம் ஐபோதைராய்டு. இதே அப்படியே ஆப்போசிட் ஹைப்பர்தைராய்டு. இப்ப ஹைப்பர்தைராய்டு, நம்ம ஹைப்போதைராய்டுல என்ன சொன்னோம், உடல் எடை வந்து அதிகமாகும். ஹைப்பர்தைராய்டு இருந்துச்சு அப்படின்னா உடல் எடை வந்து மெலிய ஆரம்பிக்கும். உடம்பு என்னன்னா ஒல்லி ஆயிடுவோம், ஆனா அதிகமா பசி இருக்கும். அங்க வந்து அது குறைவா பசி இருக்கும், இங்க அதிகமா பசி இருக்கும், ஆனா நிறைய சாப்பிட்டாலும் உடம்பு வராது. ரெண்டாவது விஷயம், நம்ம அங்க என்ன பண்றோம்னா குளிர நம்மளால தாங்க முடியாதுன்னு சொன்னோம் இல்லைங்களா ஹைப்போதைராய்டுல. இந்த ஹைப்பர்தைராய்டுல என்னவா இருக்கும்னா அதிகமா வேர்க்கும், நல்ல கம்ஃபர்டபுளா தான் உட்கார்ந்து இருக்கும், இருந்தாலும் கை கால்லாம் வேர்க்கிற மாதிரி இருக்கும், ஸ்வெட்டிங் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டாவது தூக்கம் வந்து என்னன்னா கொஞ்சம் குறைவா இருக்கும், நல்லா தூங்கி இருக்கும், கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு விழிப்பு வந்து எந்திரிக்கிற மாதிரி ஒரு நல்ல தூக்கம் இருக்காது. அதே மாதிரி நிறைய முடி கொட்டும் சொல்லுவாங்க இல்லைங்களா, முடி அதிகமா கொட்டுறது, இது எல்லாமே ஹைப்பர்தைராய்டுல வரும். ரெண்டாவது தோல் சார்ந்த நோய்கள், அந்த மாதிரி கொஞ்சம் ரேஷஸ் மாதிரி, தோல்லாம் ஒரு மாதிரி வறண்டு போறது, இதெல்லாமே அது மாதிரி இருக்கும். நம்ம இங்க என்ன சொன்னோம், ஹைப்போதைராய்டுல மலம் வந்து கொஞ்சம் கான்ட்ரிபியூஷனா இறுக்கமாகும் அப்படின்னு சொன்னோம். பட் ஆனா இங்க என்னவாகும் அப்படின்னா மலம் சாப்பிட்ட உடனே மலம் போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு, இல்லைன்னா கொஞ்சம் டக்குன்னு ஒரு 2-3 தடவை மலம் போற மாதிரியான ஃபீல், இதெல்லாம் இருக்கும். ரெண்டாவது இங்க பீரியட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டா தள்ளி போறது, ஒரு 10 நாள் தள்ளி போறது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஃப்ளோ வந்து கம்மியா இருக்கும், 1 or 2 days தான் இருக்கும். ஒரு சிலருக்கு பீரியட்ஸே கரெக்டா 3 months once அந்த மாதிரி ஆகிறது, இது எல்லாமே நம்ம எங்கன்னா ஹைப்பர்தைராய்டு. ரெண்டாவது இங்க வந்து என்னன்னா நமக்கு கொலஸ்ட்ரால் லெவல் கம்மியாகும். சோ இதெல்லாமே என்ன சொல்றது, ஹைப்போதைராய்டும் ஹைப்பர்தைராய்டும் இருந்தா விஷயம். நம்ம பேஷண்ட்ஸ் எப்படி வர்றாங்க, ஹைப்போதைராய்டுல வர்றாங்களா ஹைப்பர்தைராய்டுல வர்றாங்களா அப்படிங்கறத முதல் நம்ம கேட்கணும், அவங்களே சொல்லுவாங்க. பட் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஹைப்போதைராய்டுனா என்ன, ஹைப்பர்தைராய்டுனா என்னங்கிறது முதல் நம்ம உள் வாங்கிக்கணும். ஹைப்போதைராய்டுனா இப்படி எல்லாம் இருக்கும் சிம்டம்ஸ், ஹைப்போதைராய்டுனா இப்படி எல்லாம் இருக்குங்கிறத முதல் நாம தெளிவு பண்ணிக்கணும். சரிங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் என்னன்னா தைராய்டு அதிகமா சுரந்தா ஹைப்பர்தைராய்டுன்னும், தைராய்டு குறைவா சுரந்தா ஹைப்போதைராய்டுன்னு நம்ம சொல்றோம். ஹைப்போதைராய்டா இருந்தா உடல் எடை அதிகமா இருக்கும், பசி குறைவா இருக்கும், மாதப்போக்கு அதிகமா இருக்கும், ஃப்ளோ அதிகமா இருக்கும், டேஸ் கொஞ்சம் சீக்கிரமே வந்துடும். சோ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் மீன்ல பண்ணிக்கலாம். அதெல்லாம் வச்சுட்டு இருக்கும் போதுதான் பேஷண்ட்ஸ் வரும்போது நம்ம இது கேட்கறதுக்கு கரெக்டா இருக்கும்.
இப்போ இது என்ன ஹைப்பர்தைராய்டு அப்படின்னு மெலிஞ்சிருப்பாங்க, கொஞ்சம் அதிகமா பசி இருக்குப்பா, எவ்வளவு சாப்பிட்டாலும் திரும்பவும் பசிக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இங்க ஹைப்போதைராய்டுனா எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்காங்க மேடம். நம்மளே சொல்லுவாங்க, குழந்தைங்க எந்திரிக்கவே மாட்டேங்கிறாங்க, எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்கான், எழுப்பினாலும் எந்திரிக்கவே மாட்டேங்கிறான், அப்படியெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதெல்லாம் ஹைப்போதைராய்டு. ஹைப்பர்தைராய்டுனா ஒரு சில வயது ஆகும்போது சொல்லுவாங்க இல்லைங்க, தூக்கமே வரலைங்க, தூங்கும் போது ஒரு படபடப்பா இருக்கு, ஒரு மாதிரி என்னமோ கஷ்டமா இருக்கு, கொஞ்சம் அப்பப்போ விழிப்பு வருது, இப்படின்னு சொல்றது எல்லாமே ஹைப்பர்தைராய்டுக்குள்ள வரும். சோ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் பாத்துக்கணும், அவங்க என்னென்ன சொல்றாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி டிஎஸ்ஹெச் வேல்யூ தான் மேக்சிமம் நம்ம வந்து சொல்லுவாங்க பேஷண்ட்ஸ். சொல்லும் போது அந்த டிஎஸ்ஹெச் வேல்யூ எவ்வளவு இருக்குங்கிறதையும் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கலாம். டிஎஸ்ஹெச் வேல்யூ அப்படின்னா எவ்வளவுல இருந்து இருக்கலாம் அப்படின்னா 0.45 to 4.5. இது சின்ன குழந்தைகள். பெரியவங்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 வரைக்கும் இருக்கலாம். ஆனா டாக்டர்ஸ் சொல்லுவாங்க 8.5 இருந்தா அதான் நார்மல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மேக்சிமம் 10 பாயிண்ட் இருந்தா கூட 10 mg வரைக்கும் இருந்தாலும் அதுவும் நார்மல். சரிங்களா? இதை நம்ம ஆங்கில மருத்துவம் சார்ந்து பேசிட்டு இருக்கோம். இப்ப அவங்க சொல்ற இது விஷயம். ஏன்னா வர பேஷண்ட்ஸ் நம்ம கிட்ட கேட்பாங்க, இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொன்னா நமக்கு அதுக்கான நாலேஜ் வேணும். ஸோ ஹைப்போதைராய்டுனா என்ன, ஹைப்பர்தைராய்டுனா என்ன அப்படிங்கிறது நம்ம அதுக்கப்புறம் நம்ம பல்ஸ் பார்க்க போறோம். நமக்கு என்ன மூலகம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். மெயினா ஹார்மோன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டாலே நம்ம நீர் மூலகத்துக்குள்ள வந்து அது நல்லாவே நமக்கு தெரியும். சரிங்களா? அந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே கண்ட்ரோல் பண்றது நீர் மூலகம். அப்ப நமக்கு நல்லாவே தெரியும் நீர் மூலகம் தான். அப்ப நம்ம இங்க எங்க போறோம், எதுல பிரச்சனை ஆகுது அப்படிங்கறத நம்ம ஒவ்வொன்னா பாத்துக்கலாம். நீர் மூலகம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இப்ப நான் என்ன அப்படி என்னோட பிராக்டிக்கல்ல பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டா, ஹைப்போதைராய்டு அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம பாயிண்ட்ல நிலமும் நீரும் தொந்தரவாகும் போது நமக்கு ஹைப்போதைராய்டு, அதாவது தைராய்டு குறைவா இருக்கு அப்படிங்கிறது நான் என்னோட இதுல பார்த்த வரைக்கும். ஹைப்போதைராய்டு இருக்குன்னா நீரும் நிலமும் டிஸ்டர்ப் ஆகுது, அப்போ நமக்கு ஹைப்போதைராய்டு வருது. இப்ப நீங்க அதோட பொருத்தி பாத்தீங்கன்னா இப்ப அவங்க சொல்ற அந்த தொந்தரவுகள், இப்ப ஹைப்போதைராய்டா இருந்தா என்னவா இருக்கும், உடம்பு பெருக்க ஆரம்பிக்கும். ஆமாவா? உடம்பு பெருக்க ஆரம்பிக்கும். நிலம் வந்து சீர்குலைஞ்சதுன்னா நமக்கு என்ன ஆகும், சேஃப்லெஸ்ஸா போகும். இப்போ பசி குறைவா இருக்கும். நிலம் வந்து அங்க சீர்கேட்டு இருக்கும்போது பசிங்கிற அந்த உணர்வு வந்து நமக்கு நல்லா இருக்காது. சரிங்களா? அப்போ இந்த நீரும் நிலமும் அங்க தொந்தரவாகும் போதுதான் நமக்கு ஒவ்வொன்னா வரும். என்ன வருது, நம்ம அதிகமா கவலைப்படுவோம் இல்லைங்களா? நிலம் சீர்கேட்டுச்சுன்னா என்ன, அதிகமான துக்கம் இருக்கும், சரி பயம் இருக்கும், பதட்டம் இருக்கும். இதெல்லாம் ஹைப்போதைராய்டு வரும். எல்லாருமே கொஞ்சம் அதீத பயமா இருப்பாங்க, ஒரு எப்பவுமே ஒரு கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க. ஏன் இது அதிகபட்சம் இது வருது அப்படின்னு சொன்னா, எல்லாருக்கும் ஏன் தொந்தரவாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம அங்க நீர் மூலகம் டிஸ்டர்ப் ஆகும் போது நமக்கு மனம் சார்ந்த பயம் வரும். நான் பேசுறது எல்லாருக்கும் கேக்குதுங்களாமா? ஹலோ மேம் கிளியரா இருக்குங்க மேம், கிளியரா இருக்குங்க மேம், கண்டினியூ பண்ணுங்க. ஓகேடா. மேம் இப்பதான் கொஞ்சம் வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்க மேம், இப்ப கொஞ்சம் வாய்ஸ் பிரேக் நான் ஆகுதுங்க மேம். சொல்லிட்டீங்கன்னா அப்படியா? சரிடா, பேசுறேன். இப்ப ஹைப்போதைராய்டு என்னன்னா நம்ம நிலத்தையும் நீரும் டிஸ்டர்ப்னு சொன்னேன் இல்லடாமா. இப்ப நிலம் அப்படின்னு சீர்குலையும் போது உடம்பு பெருக்க ஆரம்பிக்குது, பசி உணர்வு குறைவா இருக்கு. பிளஸ் என்ன சொன்னோம், அடுத்து என்ன பண்ணோம்னா எப்ப பார்த்தாலும் ஒரு ஒரு குளிரா இருக்கு அப்படின்னு சொல்றோம்ல, நீர் அதிகமா இருக்கும்போது நம்ம உடல் வந்து குளிர்விக்கப்படுற மாதிரி இருக்கும். ரெண்டாவது இங்க இம்பேலன்ஸ், நீர் மூலகத்துல இம்பேலன்ஸ் ஆகும்போது ஃப்ளோ அதிகமா இருக்கு, ஏன்னா அங்க நீர் அதிகமா இருக்கு, அதனால நிலம் வந்து அங்க கண்ட்ரோல் பண்ணும். அப்போ ஃப்ளோ அதிகமா இருக்கும், சீக்கிரம் கொஞ்சம் பீரியட்ஸ் முன்னாடி வர்றது இதெல்லாமே அது மாதிரி தான். ரெண்டாவது இந்த மாதப்போக்கு நேரத்துலயும் வலியும் அதிகமா இருக்கும் இந்த ஹைப்போதைராய்டு இருக்கும்போது. ரெண்டாவது விஷயம் நமக்கு என்ன அப்படின்னா, இந்த கொலஸ்ட்ரால் லெவலும் கொஞ்சம் இந்த ஹைப்போதைராய்டு இருக்கிறவங்களுக்கு அதிகமா இருக்கும். கால்லாம் சொல்லுவாங்க ஒரு சிலர், எனக்கு தைராய்டு இருக்கு அதனால கால்லாம் வீங்கி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த நீர் மூலகம் வந்து சரியா பிரிதல் இல்லாம இருக்கும் போதும் அந்த மாதிரி இருக்கும். ரெண்டாவது அப்புறம் தோல்லாம் என்ன ஆகும்னா ஒரு மாதிரி ட்ரைனஸா இருக்கும், நகங்கள் சீக்கிரம் உடைஞ்சு போகும்.
இது எல்லாமே ஐபோதைராய்டுல வரும். இது என்ன நீர்மூலகம் அந்த நிலமும் நீரும் சீர்கெடும் போது இது வந்து என்னன்னா கட்டுப்பாடு சுற்றுக்குள்ள வரும். நிலம் நீரை கட்டுப்படுத்தும் போது ஐபோதைராய்டு. இப்ப ஐபோதைராய்டு எப்ப வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்ததுல இருந்து நமக்கு எப்ப ஐபோதைராய்டு வரும் அப்படின்னா காற்றும் மரமும் சீர்கெடும் போது ஐபோதைராய்டு வரும். நீங்க நல்லா பொருத்தி பாத்தீங்கன்னா நல்லாவே தெரியும். ஐபோதைராய்டு அப்படின்னா என்ன வரும்? உடம்பு மெலிஞ்சு போகும். எப்ப மெலிஞ்சு போகும்னா ஹீட் பாடிக்குள்ள அதிகமாகும். ஹீட்ன்றது நம்ம என்னன்னா லிவர்கானது. இப்ப ஹீட் அதிகமா இருக்கும் போது உடல் மெலிஞ்சு போகும். நம்ம என்ன சாப்பிட்டாலுமே அது என்ன சீக்கிரம் ஹீட் இருக்கிறதுனால அது ஆட்டோமேட்டிக்கா ஆவி ஆயிடும். அதனால திரும்ப பசிக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சொல்லி இருக்கோம்ல ஐபோதைராய்டு என்னன்னா முடி அதிகமா கொட்டும். சூடு இருந்துச்சுன்னா லிவரோட இது காற்று மூலகம் தொந்தரவாகும் போது என்ன ஆகும் அப்படின்னா அதிகமான முடி கொட்டுதல், ஸ்கின் வந்து ரேஷஸ் ஆகிறது. அது காற்று மூலகம் சார்ந்தது தானே. இப்ப என்ன ஐபோதைராய்டுன்னா காற்று மூலகம் மர மூலகம் தொந்தரவாகிறது தான் ஐபோதைராய்டு. நான் சொல்றது புரியுதுங்களாமா? ஹலோ, எல்லாருக்கும் கேக்குதுங்களா? எஸ் மேடம் கிளியரா இருக்கு மேடம். ஓகேம்மா. இப்போ ஐபோதைராய்டுன்னா மரம் மூலமும் காற்று மூலமும் தொந்தரவாகும் போதுதான் நமக்கு ஐபோதைராய்டு. இப்ப ஐபோதைராய்டுன்னா நம்ம என்ன சொன்னீங்கன்னா ஒரு 4-5 சிம்டம்ஸ் சொன்னேன் இல்லைங்களா? உடல் மெலிஞ்சிருக்கும், ரெண்டாவது முடி அதிகமா கொட்டும். இதெல்லாம் ஹீட்டுக்கான இந்த லிவர் ஹீட் அதிகமாகும் போது இந்த லிவரோட பாயிண்ட்ல வந்துடும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்து என்னன்னா முடி அதிகமா கொட்டும், மலம் வந்து காற்று மூலகத்தோட சாப்பிட்ட மலம் கழிக்கணுங்கிற அந்த உணர்வு நம்ம சூடு பிடிச்சிருச்சுன்னா வேணும் தடவை மலம் போறாங்க அப்படிங்கிற அந்த ஹீட்டோட சேர்ந்து அந்த காற்று தொந்தரவாகும் போது மலம் ஒரு தடவை கெட்டதளவு போவாங்க. இப்போ நம்மளுடைய காற்று மூலகமான காற்று தொந்தரவாகும் போது நம்ம நீர் மூலகத்தான சக்தி சரியா போகாது. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்னா இப்ப பீரியட்ஸ் ஃப்ளோ வந்து கம்மியாகும், டேட்ஸ் கொஞ்சம் தள்ளி போகும், 40 நாள் இல்ல 2 மாசத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி ஆகிறதும் இந்த ஐபோதைராய்டுனால. இப்ப இங்க காற்று மூலகமும் மரம் மூலகமும் டிஸ்டர்ப் ஆகும். இப்ப இங்க வந்து என்ன ஆகும்னா கொலஸ்ட்ரால் லெவல் வந்து கொஞ்சம் குறைவாகும். ஏன்னா அந்த இளமையே ஆவியாக்கப்படுது இந்த ஹீட்னால. இதுதான் இப்போ ஐபோதைராய்டுக்கும் என்னோட பிராக்டிஸ் வைஸ் நான் பார்த்தது. ஐபோதைராய்டு இருந்தா நிலமும் நீரும் பாதிக்கப்படுது. ஐபோதைராய்டு இருந்துச்சுன்னா காற்றும் மரமும் தொந்தரவாகும். இப்ப நம்ம என்ன புள்ளிகள் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நிலம் நீரும் அப்படின்னா K3 எடுத்துக்கலாம். பிளஸ் இல்லைன்னா ஸ்பிளீன்ல SB6 எடுத்துக்கலாம். இந்த 2 பாயிண்ட் எடுத்துக்கலாம். அப்புறம் இங்க ஐபோதைராய்டுக்கு என்ன பாயிண்ட் கொடுக்கலாம்னா லிவர் 4ம் LU11 இந்த 2 பாயிண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா கேட்கும், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சரி, இந்த பாயிண்ட் எல்லாம் கொடுத்துட்டோம். அவங்களுக்கு ஒரு சஜஷன் பண்ணோம்லப்பா, என்ன பண்றது, என்ன ஃபுட் எடுக்கிறது, என்ன அது பண்ணலாம் அப்படின்னு நம்ம என்ன கொடுக்கும்போது ஐபோதைராய்டு இருக்கிறவங்களுக்கு வேற மாதிரி ஃபுட் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கணும், ஐபோதைராய்டு இருக்கிறவங்களுக்கு வேற மாதிரி ஃபுட் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கணும். 2 பேரும் ஒண்ணு கிடையாது. நம்ம தைராய்டுனாலே ஒரு காமனா ஒரு ஃபுட் ரெக்கமெண்டேஷன் 2 பேருக்குமே ஆகாது. இப்போ நம்ம ஐஃபோவா ஐஃபரான அதுலயும் தெரிஞ்சுக்கணும். இப்ப ஐபோதைராய்டு அதாவது தைராய்டு குறைவா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு நம்ம என்ன சொன்னோம், நிலமும் நீரும் சீர்கெடும். அப்ப நீர் சார்ந்த காய்கறிகள் கொஞ்சம் அதிகமா எடுக்க சொல்லணும். நீர் சார்ந்த காய்கறிகள் சூப்பா போட்டு குடிக்கலாம். வெண்பூசணி சாறு ரொம்ப நல்லா கேட்கும். ஹலோ, வெண்பூசணி சாறு வந்து ரொம்ப நல்லா கேட்கும். அதுல 2 கொத்தமல்லி இலைகளும் போட்டு நல்லா அடிச்சு வடிகட்டி குடிச்சுக்கலாம். அப்ப நீர் பிரிதல் நல்லா இருக்கும். நீர் காய்கறிகள் சூப்பையும் நீர் நல்லாவும் எடுத்துக்கலாம். ரெண்டாவது விஷயம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உணவு இந்த கரெக்டா சாப்பிட்ற முறைகள், இந்த வே ஆஃப் மெத்தட் அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த தண்ணியை நல்லா சிப் பண்ணி குடிக்கிறது, முடிஞ்ச வரைக்கும் கேன் தண்ணி பயன்படுத்த வேண்டாம், மண்பானைகளை தண்ணி வச்சு குடிங்க, நல்லா சிப் பண்ணி குடிங்க அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த நீர் காய்கறிகள் சூப்பும் நீர்காய்கள் அந்த வெண்பூசணி சாறும் ஐபோதைராய்டுக்கு ஒத்து வராது. சரிங்களா? அங்க என்னன்னா நம்ம ஹார்ட்டும் லிவரும் டிஸ்டர்ப் ஆகுது. அப்ப அவங்களுக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னா மார்னிங் எந்திரிச்சோன்னா அவங்களுக்கு கொத்தமல்லி அந்த விதைகள் இருக்கு இல்லைங்களா, கொத்தமல்லியே அது காஃபி போட்டு குடிக்க சொல்லலாம்.
கொத்தமல்லி காஃபி சொல்லுவோம் இல்லைங்களா, கொத்தமல்லி விதைகளை இரவே கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து போட்டு ஒரு டம்ளர்ல ஊற வச்சுட்டு அதை காலையில கொதிக்க விட்டு அதுல கரும்பு சக்கரை போட்டு குடிச்சுக்கலாம். ஆனா இது இவங்களுக்கு நீர் காய்கறிகள் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாது. சரிங்களா? ரெண்டாவது இவங்களை கொஞ்சம் கொப்பரை தேங்காய் எல்லாம் கொஞ்சம் எடுத்து நல்லா மென்னு சாப்பிட சொல்லலாம். இது 2 பேருக்குமே வேரியேஷன் ஆகும். இப்ப தைராய்டு இருக்குன்னா காமனா என்ன ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எண்ணெய் குளியல் 2 பேருக்குமே பொதுவானது. நல்ல எண்ணெய் குளியல் எடுக்க சொல்லலாம். நல்ல நெய்யை சூடு பண்ணி அரிசியும் குறுமிளகும் போட்டு நல்ல எண்ணெய் குளியல் எடுக்க சொல்லலாம். இந்த எண்ணெய் தேய்க்கும் போது என்ன விஷயம் நடக்கும் அப்படின்னா, எண்ணெய் தேய்க்கும் போது உடல் முழுக்க நல்ல வியர்வை தோரங்கள் எல்லாம் நல்லா ஓப்பன் ஆகும். இப்ப நல்ல ஆக்சிஜன் பாடி கிடைக்கும். நம்ம உடம்புல இருக்கிற தேவையில்லாத கெட்ட விஷயங்கள், கெட்ட காற்று எல்லாமே வெளியேறும். கெட்ட காற்று வெளியேறும் போது நம்ம காற்று மூலகமும், தேவையில்லாத டாக்ஸின்ஸ் வெளியேறும் போது நம்ம லிவரும் நல்லா ஆக்டிவேட் ஆகும். நல்ல ஆக்சிஜன் பாடிக்கு கிடைக்க உங்களுடைய பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும்பா. ரெண்டாவது உங்களுடைய உடல் உஷ்ணமும் குறையும். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அப்படிங்கிறது தைராய்டை ரெண்டுமே, ஹைப்போதைராய்டா இருந்தாலும் சரி, ஹைப்பர் தைராய்டா இருந்தாலும் சரி, ரெண்டையுமே நியூட்ரலைஸ் பண்றதுக்கு எண்ணெய் குளியல் அவ்வளோ நல்ல வேல்யூபிளா இருக்கும். சரிங்களா? இது எடுத்துக்கலாம். கேக்குதாம்மா எல்லாருக்கும்? ஹலோ, கேக்குதுங்க, நீங்க பேசலாம். ஓகே ஓகே. நான் ஒண்ணுமே இல்லாம ஒரு மாதிரி இருக்காது. என்ன பண்ணலாம்? வாய்ஸ் ஏதாவது பிரேக் ஆனா சொல்லுங்க மேம். ஓகேடா, ஓகே ஓகே. இப்ப ரெண்டாவது விஷயம், இது காமனா, இது 2 பேருமே ஹைப்போதைராய்டு இருக்கிறவங்களும் பண்ணலாம், ஹைப்பர் தைராய்டு இருக்கிறவங்களும் பண்ணலாம். சரிங்களா? இந்த சுடுதண்ணிக்குள்ள கல்லு போட்டு கால் வைக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். சுடுதண்ணி வச்சு ஒரு பக்கெட்டுக்குள்ள ஊத்திக்கோங்க, கல்லுப்பு அதை உள்ள போட்டுட்டு கால்கள் வைக்கலாம். வச்சு உள்ளங்காலோட மையப்பகுதி, இந்த விரல் சந்தெல்லாம் தேய்க்கும் போது உள்ளங்காலோட மையப்பகுதியில K1 ஆக்டிவேட் ஆகும். இந்த விரல்கள்லாம் தேய்க்கும் போது லிவரோட பாயிண்ட் எல்லாம் ஆக்டிவேட் ஆகும். அப்ப அந்த தைராய்டுக்கு நல்ல சப்போர்ட்டா இருக்கும் இந்த எண்ணெய் குளியலும் சுடுதண்ணி இல்ல கல்லு போட்டு கால் வைக்கிறது. இது 2 பேருக்குமே காமன். ஃபர்ஸ்ட் சொன்னது ஹைப்போதைராய்டுக்கு வேற, ஹைப்பர் தைராய்டுக்கு வேற. அந்த உணவுலையும் மாற்றங்கள் கொண்டு வரும். ரெண்டாவது விஷயம், நம்ம இந்த உப்பு இந்த தைராய்டுல ரொம்ப மிகப்பெரிய ஒரு ரோல் பிளே பண்ணுது. ஸோ உப்பு நம்ம என்ன உப்பு பயன்படுத்துறோம் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பார்க்கணும். நார்மலா அயோடின் கலக்காத உப்பு எடுக்கிறது ரொம்ப நல்லது. அயோடின் தேவை அப்படின்னா நம்ம நம்ம மற்ற உணவுகள்ல இருந்து எடுத்துக்கலாம். ஆனா அயோடின் உப்பை முடிஞ்ச வரைக்கும் பயன்படுத்துறத தவிர்த்துக்கோங்க. ஒரு 10 ரூபா உப்புக்கல் அந்த பாக்கெட் வாங்குங்க. அயோடின், இந்த டாட்டா, அன்னபூர்ணா அந்த மாதிரியான உப்புக்கள் யாரும் வாங்க வேண்டாம். முடிஞ்சா தெருவுல வித்துட்டு வருவாங்க இல்லைங்களா, அவங்க கிட்ட வாங்குனீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லது. அந்த உப்புக்கல்ல வாங்கி வெறும் சட்டியில போட்டு ஒரு நல்ல ஃப்ரை பண்ணுங்க. லைட்டா உப்பு சடச்சடா அப்படியே பொரியும். அப்ப அதுல இருக்கிற அந்த கெட்ட விஷயங்கள் எல்லாம் எவாப்ரேட் ஆயிடும். கடைசியா ஃபைனலா இறக்கும் போது தேவைன்னா ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை போட்டு ஜஸ்ட் அப்படி ஒரு ஃப்ரை பண்ணி இறக்கி வச்சுக்கோங்க. அது முரத்துல போட்டு புடைச்சு அந்த முருங்கைக்கீரையை எடுத்துடலாம். ஏன்னா முருங்கைக்கீரை அப்படிங்கிறதே நம்ம டாக்ஸின்ஸ் எல்லாம் எடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம். முருங்கைக்கீரை நம்ம பாட்டி காலத்துல, எனக்கு தெரிஞ்ச என் பாட்டி எல்லாமே உப்பை வறுத்து வச்சுதான் பயன்படுத்துவாங்க. மொத்தமா உப்பு வாங்கிடுவாங்க, இப்படி வறுத்து கடைசியா முருங்கைக்கீரை போட்டுதான் பண்ணுவாங்க. இது பண்ணும்போது நம்ம உப்புல இருக்கிற இந்த நச்சுத்தன்மையெல்லாம் எடுத்துரும். அப்ப நமக்கு தைராய்டு வர்றதுக்கான வாய்ப்பே இருக்காது. உப்பு மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணுது. ஸோ உப்பு வறுத்து வச்சு பயன்படுத்து அது பண்ணலாம். அதே உப்பை கொஞ்சம் மிக்சியில போட்டு அடிச்சு தூள் உப்பை பயன்படுத்திக்கோங்க. தேவைன்னா ராக் சால்ட் எடுத்துக்கலாம். ஆனா ராக் சால்ட்டே முழுமையா பயன்படுத்துறதுங்கிற அவசியம் தேவையில்லை. ஏதாவது சாலட் பண்றோம் அந்த மாதிரி பண்ணும்போது வேணா ராக் சால்ட் பயன்படுத்துங்க. ஆனா கல்லுப்பு அதை வறுத்து வச்சு அதை பொடி பண்றதா ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இத நம்ம தைராய்டு பேஷண்ட்க்கு ரொம்ப கம்பல்சரி சொல்லுங்க. அதே மாதிரி தண்ணிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ தண்ணியும் சரியான முறையில பயன்படுத்துறது, குடிக்கிறதுக்கும் இந்த கேன் வாட்டரு, ஆரோ இதெல்லாம் தவிர்த்து சொல்லியும் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். சரிங்களா? இது என்னோட அனுபவத்துல நான் தைராய்டு பேஷண்ட் இதை பார்த்து நிறைய கியூர் ஆயிருக்காங்க. ஏன்னா இந்த ஹைப்போதைராய்டுக்கும் ஹைப்பர் தைராய்டுக்கும் ஒரே ஃபுட் ரெக்கமெண்டேஷன், அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஸோ ஹைப்போதைராய்டு அப்படின்னா தைராய்டு குறைவா இருக்குன்னா நம்ம நிலத்தையும் நீரையும் இணைக்கணும். ஹைப்பர் தைராய்டு இருந்தா நம்ம காற்றையும் லிவரையும் இணைக்கணும். இதுதான் என்னோட பிராக்டிஸ் வைஸ் நம்ம பார்த்தது. வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க.
தேங்க்யூ மேம். ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. ஓகேடா. தேங்க்யூ மேம். யாராவது வேற டவுட் ஏதாவது இருந்ததுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இன்னும் சுபா தெளிவு மேம் வேணும். பேசுங்க. ஏய், மேம் டவுட் கேட்டிருக்காங்க மேம். சொல்லுங்கம்மா, கேளுங்கம்மா. சுபா மேம் பேசுங்க. தேங்க்யூ மேம். ரொம்ப கிளியரா நன்றி. ஹைப்பர் அண்ட் நன்றி. ஹைப்போக்கு இருக்கிறது டிஃபரன்சஸ் ரொம்ப கிளியரா சொன்னீங்க. ரொம்ப தேங்க்ஸ். நன்றி. சொல்லுங்கடா, என்னம்மா டவுட்? டவுட் வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து இந்த நீங்க சொல்றது வந்து ரெண்டு பக்கமுமே இருக்கிறது மிக்சரா இருக்கு. அதுதான் நீங்க அது தைராய்டுனா காமனா நான் ஒரு சொல்லியிருக்கேன் இல்லடா. இப்ப நம்ம பல்ஸும் பார்க்க போறோம், சரிங்களா? மிக்சடா இருந்தாலும் நீங்க என்ன பண்றீங்கன்னா பல்ஸ் பாருங்க. நீங்க அடுத்து கொடுக்கும்போது மாறும். நீங்க காமனா இருக்கோம் பாத்தீங்களா, எண்ணெய் குளியல், உப்பை கொஞ்சம் மாத்த சொல்லுங்க. இந்த ஃபுட் ரெக்கமெண்டேஷன்லாம் சொல்லுங்க. நீங்க அவங்களோட பாடி பாப்பீங்க இல்லைங்களா, அவங்க எல்லாமே சொன்னாலும் கொஞ்சம் கோஆர்டினேட் வரும். அவங்க பாடி ஸ்ட்ரக்சர் பாக்குறீங்களா, அவங்க எப்படி இருக்காங்க, பசி எப்படி இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே மலம் எப்படி போறாங்க. அவங்க வந்து மீடியமா தான் இருக்கிறாங்க. குண்டுன்னு சொல்ல முடியாது, ஒல்லியும் கிடையாது. பட் நீங்க சொன்ன இந்த சிம்டம்ஸ்ல வந்து வேர்க்கவும் செய்யுதுங்கிறாங்க. அட் த சேம் டைம் அவங்களால குளிரும் தாங்க முடியல அப்படிங்கிறாங்க. அதே போல நீங்க சொன்னதுல வந்து மென்ஸ்ட்ருவேஷன் ஃப்ளோவுமே வந்து சம்டைம்ஸ் வந்து வரலன்னு சொல்றாங்க, சம்டைம்ஸ் ஹெவியா இருக்கு. இப்படி ரெண்டுமே காம்போவாவும் சொல்றாங்க. இது என்னடான்னா நம்மளோட எண்ணெய் அலைகளுக்கு ஏத்த மாதிரி ஒரு நேரம் அவங்களுக்கு ஐஃபராவும் ஒரு நேரம் ஐஃபாவாவும் இருக்குடா. இன்னைக்கு மேக்சிமம் வந்து என்னன்னா காமனா தைராய்டுன்ட்டு ஒரு டிஎஸ்ஹெச் பார்த்த உடனே 8 பாயிண்ட் இருக்க உடனே அவங்க மெடிசன்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணிடுறாங்க. அதுல அவங்களுக்கு என்னன்னா மெடிசன் எடுக்கும் போது அவங்களுக்கு சில நேரங்கள்ல இம்பேலன்ஸ் ஆகும். அதனாலயும் அந்த மாதிரி ஆகும். சரிங்களா? நீங்க வந்து சொன்னபடியே அவங்களுக்கு 5 பாயிண்ட் சம்திங் தான் இருக்கு. பட் ஸ்டில் அவங்க கன்செப்ஷன் டைத்துல எடுக்க சொன்னதுனால அவங்க எடுத்திருக்காங்க. 25 எடுத்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இப்போ நம்மளோட இதுல வந்து அவங்க ஸ்டாப் பண்றாங்க. பட் ஃபேமிலியில வந்து ஃபுல்லா கோஆபரேட் வேண்டாம் நிறுத்தாதுன்னு சொல்றதுனால இப்பதான் கொஞ்சம் கான்பிடென்ட்டா நிறுத்த ஆரம்பிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 8 வரைக்குமே ஆக்சுவலா அவங்க நம்ம டாக்டர் சொல்றது 8 வரைக்கும் தான்ப்பா. 8 வரைக்கும் நம்ம 10 வரைக்குமே எடுக்கலாம். 10 வரைக்குமே தாராளமா அது பண்ணலாம். சரிங்களா? அதனால 8.5 வரைக்குமே டாக்டர்ஸ் வந்து நல்ல டாக்டர்ஸ் வந்து 8.5 நார்மல் சொல்றாங்க. 10 வரைக்குமே நீங்க விடலாம் அப்படின்னு டாக்டர்ஸே சொல்றாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்னன்னா இவங்க 5 கொடுக்கும் போதுடா அவங்க தைராய்டு எடுக்கும் போது அவங்களுக்கு என்னன்னா இம்பேலன்ஸ் ஆகுது. அதனால ஒரு நேரம் இப்படியும் ஒரு நேரம் அப்படியும் ஆகுது. சரிங்களா? நீங்க நல்ல ஆயில் பார்த்தோம். ஹலோ, சொல்லுங்க மேடம். ஓகே சுபா, உங்களுக்கு என்னன்னா நல்ல ஆயில் பார்த்தோம், சுடுதண்ணிக்குள்ள கல்லு போடுறது ரெக்கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? என்ன உணவு அவங்க வாய்க்கு பிடிக்குது அந்த உணவை நல்லா மென்னு சுவைச்சு சாப்பிட சொல்லுங்க. இது பண்ணவே அவங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் வரும். சரிங்களா? ஒரு பல்ஸ் பாருங்க அவங்களோட. ஹலோ, பாயிண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்னதுல ரெண்டுமே மாத்தி மாத்தி ட்ரை பண்ணலாமா மேம்? தாராளமா கொடுக்கலாம்டா. அன்னைக்கு வரும்போது அவங்களுக்கு குளிர் அதிகமா இருக்கு இல்ல வேர்க்குது அப்படின்னா லிவர் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இல்ல இன்னைக்கு இந்த தடவை எனக்கு குளிருது அப்படின்னா நம்ம இதுக்கு போயிடுங்க. அதோட சேர்ந்து நம்ம கொடுக்கும் போது ரெடி ஆயிடும். கொஞ்சம் நம்ம டெய்லி அவங்கள சுடுதண்ணிக்குள்ள கல்லு போட்டு கால் வைக்கிறது சொல்லுங்க. என்னங்க அவங்க மனநிலை வந்து தைராய்டு அப்படின்னாலே நீர்மூலகம். அவங்களுக்கு ஒரு பதட்டமான மனநிலை, சரியான தூக்கமின்மை இதெல்லாம் இருக்கு. இப்ப சரியா நம்ம சுடுதண்ணிக்குள்ள கல்லு போட்டு கால் வைக்கும் போது அவங்களுக்கு நல்ல ஒரு ஆழ்ந்த உறக்கம் கிடைக்கும். பாடியும் கரெக்டா தனக்கு அணைப்பு கொடுக்கும். சரிங்களா சுபா? ஓகே மேம், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. நெக்ஸ்ட் தான் வேற யாருக்கா டவுட் இருக்கு? சரவண ராஜா பேசுங்க. மேடம் வணக்கம் மேடம். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து நீங்க இந்த ஹைப்பர் தைராய்டுக்கு வந்து இந்த பாயிண்ட் சொன்னீங்க இல்லையா, அது கொஞ்சம் ஒரு சொல்றீங்களா? LIV4 சொன்னீங்க. லிவர் 4மா? சரிங்களா? இன்னொன்னு LU11 வரும். ஆமா, ஏன்னா அதுதான் காற்றும் மரமும். இங்க மரமும் இதுவும் எடுத்துக்கலாம். சரிங்களா? சரி, அப்ப LU4 LU11. ஓகே ஓகே. இப்போ இதுலயும் அது போல அதுலயும் இருக்கு.
சரிங்க மேடம், சரிங்க மேடம். சொல்லுங்கம்மா. இன்னொரு இது வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து வேற doubt? ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க அதை. சரிப்பா. பட் அவங்க வந்து ஃபுல்லி ஆப்ரேட் பண்ணல. மெல்டாப்ல அந்த என்னென்ன எக்ஸஸா இருக்கோ அதை மட்டும் ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. சரி. அது போக அவங்க டேப்லெட் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க சார். இவங்களுக்கு எதாவது நம்ம ரெக்கமெண்ட் பண்ண நம்மளோட இன்னும் கொஞ்சம் அது நார்மலைஸ் பண்றதுக்கோ எதுக்கு அதோட growth இருக்குமா அதுல? இல்ல இது அவங்கள எதாவது ஹேண்டில் பண்ணலாமா? தாராளமா பண்ணலாம்ப்பா. ஆபரேஷன் பண்ணாலும் இந்த உடம்பு தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கும். நீங்க யோசிக்கவே வேண்டாம். நீங்க என்ன இருக்கோ நீங்க அவங்க இதை கேளுங்க, நீங்க பல்ஸ் பாருங்க, தாராளமா கொடுக்கலாம். ஒன்னும் அது ஆபரேஷன் பண்ணாலும் நம்ம கொடுக்கலாம், தாராளமா கொடுக்கலாம். அந்த ஓகே. மெடிசின்ஸ் மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. மெடிசின்ஸ் அவங்க கொஞ்சம் பயப்படுவாங்க முதல் தொடக்கத்துல, அதனால கொஞ்சம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்க ஆரம்பிங்க. மெயினா டயர்ட்னஸ் அதிகமா இருக்கும், அத ஆயில் பாத் எல்லாம் கொடுக்க சொல்லுங்க. கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்க கொடுக்க ரெடி ஆயிட்டே வரும். ஓகே 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 ஓகே. நல்லது. தேங்க்யூ மேம். சம்பத்குமார் நீங்க பேசுங்க. மேடம் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ரொம்ப ஓப்பனா பேசணும்னா தைராய்டை பத்தி எனக்கு இதுவரையிலும் 0 நாலேஜா இருந்தது. சரிம்மா. தைராய்டை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கிற அளவுக்கு உங்க கிளாஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. நல்லது. இன்னும் ஒரே ஒரு டவுட், இது வந்து இந்த வியாதி வந்து பெண்களுக்கு மட்டும்தான் வருமா, ஆண்களுக்கும் கூட வருமா? ஆண்களுக்கும் வரும், ஆனா ஆண்களுக்கு குறைவு. குறைவு. ஏன்னா ஹார்மோன்ஸ் அப்படிங்கறதே நீர்மூலகமே பெண்களுக்கு தான் டாமினேட்டா இருக்கும் இல்லைங்களா? சரி சரி. ஹார்மோன் அவங்க பீரியட் சைக்கிள் இருந்து அப்புறம் குழந்தை பேரு எல்லாமே ஹார்மோன்ஸ் அவங்க சார்ந்ததுதான். சோ பெண்களுக்கு டாமினேட்டடா இருக்கும். ஆண்களுக்கு இப்பதான் ரீசெண்டா வருது. ஏன்னா பெண்கள் மட்டும்தான் அதிகமா கவலைப்பட்டோம். ஓகே மேம். நிலமும் நீரும் தான் அதிகமா இங்க டாமினேட் ஆகும் சார். எஸ் சார். ஆண்கள் அவ்வளவு அதிகமா கவலைப்படல. இன்னைக்கு சீரியல் பார்த்தா ஆண்களும் சேர்ந்து இல்ல கவலைப்படுறாங்க. Very fantastic. Today class is extremely good. Thank you very much. மெயினா இன்னைக்கு பெருசா பெண்கள் தைராய்டு வரக்கூடாதுன்னா சீரியல் பார்க்க கூடாது. அது கரெக்ட். அப்புறம் மேடம் தைராய்டு வந்தா கழுத்துல அஃபெக்ட் ஆகுமா? ஆமாங்க, கழுத்துக்கிட்ட தானே தைராய்டு ஹார்மோன் இருக்கு. நம்ம அந்த சங்குன்னு சொல்லுவாங்கல்ல, சங்குக்கு கீழே கழுத்து வீங்கின மாதிரி ஆயிடுது இல்லையா? ஆமா, கொஞ்சம் பல்ஜ் ஆயிடும். ஏன்னா அங்க நம்ம சொல்றோம்ல, எங்க சக்தி குறையுதோ அந்த இடங்கள் வீக்கம் அடையும். இந்த செல்கள் கொஞ்சம் அங்க சக்தி கிடைக்கல அப்படின்னா அந்த இடங்கள் வீக்கம் அடையும். இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகும்போது அந்த இடங்கள் வீக்கமாகும். என்னன்னா மெயினா என்னன்னா இப்ப அதிகமான பயம் தாங்க, பயம் பதட்டம் தான் நம்ம நீர்மூலகத்தை பாதிக்கும் போது அது ஹார்மோன்ஸை இம்பேலன்ஸ் பண்ணுது. ஏன் நம்ம சீரியல் இந்த டாபிக் பேசுறோம் அப்படின்னா, அங்க ஒரு நெகட்டிவ்ஸா வரும்போது பெண்களுக்கு எல்லாருமே இது மாதிரி நம்ம வீட்டுல நடந்துருமா, அது மாதிரி ஆகுமா, ஒரு நல்ல மூவ் ஆயிட்டே இருக்கும் அப்படின்னா அடுத்து ஏதாவது தப்பு வந்துருமா அப்படிங்கிற மாதிரி. நம்மளாம் சின்ன வயசுல சொல்லுவோம்ல, நல்லா சிரிச்சிட்டேன்ப்பா இன்னைக்கு, வீட்டுக்கு போனா அடிச்சு இங்க போறேன். நம்ம எல்லாமே ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி கூட அடுத்த கட்டமா என்ன பண்றோம் அப்படின்னா அடுத்த ஏதாவது நடந்துருமா அப்படிங்கிற அந்த தாட்ஸ்ல தான் போயிட்டு இருக்கோம். அந்த மாதிரி மனம் சார்ந்த பயங்கள் தான் நம்ம நீர்மூலகத்துல கை வைக்கும். பிறந்த குழந்தை, படிக்கிற குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே அந்த எக்ஸாம் சார்ந்த மனபயம். சின்ன குழந்தைக்கு தைராய்டு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லைங்களா? சின்ன குழந்தை கூட தைராய்டு நமக்கு ஒரு கேள்வி வரும்ல, பெருசானா தானப்ப வரும். ஹார்மோன் இம்பேலன்ஸ் பிறந்த குழந்தைக்கு இது பண்றாங்க அப்படின்னா அம்மாக்களோட மனம் சார்ந்த பயம், எடுக்கிற மெடிசின்ஸ் நீர்மூலகத்தை பாதிக்குது. ரெண்டாவது என்னன்னா அதிகமா குழந்தைகளை மிரட்டினாலும் அது மனம் சார்ந்த ஒரு பயத்துக்காக. முடிஞ்ச வரைக்கும் குழந்தைகளை அதிகமா மிரட்டாம இருக்கணும். நம்ம எடுக்கிற மெடிசன்ஸும் ஒன் ஆஃப் த ரீசன். சோ அந்த பிறக்கிற குழந்தைகளுக்கு இப்ப பாத்தீங்கன்னா தைராய்டு இருக்கு. நானே ஒரு 5 years பேபிய டீல் பண்றோம். சோ அந்த குழந்தைக்கு அதுக்கு தைராய்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஆனா தைராய்டுங்கிறது ஆக்சுவலா ஒரு நார்மலான உடல் வளர்ச்சிக்கான ஒரு சிம்பிளான ஹார்மோன் தான். அது நீர்மூலகத்தோட சார்ந்தது. அதனால நீங்க அதை ஏன்னா தைராய்டுன்னு ஒரு பேஷண்ட் சொல்லும் போது நமக்கு ஒரு மனம் சார்ந்த அவங்க TCH, T3, T4 அப்படி எல்லாம் சொல்லும் போது நமக்கு ஒரு
மனசுக்குள்ள ஒரு பயம் வந்துடக்கூடாது. அதனால என்ன அப்படிங்கறத நல்லா தெளிவு பண்ணிட்டு தாராளமா கோ ஹெட் பண்ணலாம். ரொம்ப அழகா மாற்றங்கள் இருக்கு. தேங்க்யூமா, தேங்க்யூ தேங்க்யூ. அப்புறம் எங்க வீட்டுல 100% சீரியல் பாக்குறது இல்லம்மா. அது நம்ம ஹீலர்ஸ் ஃபேமிலி. சோ நம்ம இப்ப சொல்லிட்டு இருக்கிறதுல வர்ற பேஷண்ட்ஸை ரெக்கமெண்ட் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமா விடுங்கம்மா. மைனஸ் இருக்கு. எல்லாருக்குமே சொல்றோம். கொஞ்சம் பேர் அதை பத்தி கேக்குறாங்க, சில பேர் கேக்குறாங்க. மாற்றங்கள் வருங்க, வரும், அவசியம் வரும். எல்லாருமே மாறுவாங்க. நம்ம மாறலையா? முதல்ல நம்ம மாற்றம் தான் அடுத்த மாற்றம். வரும்போது அவசியமா அவங்க கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா சொல்லுங்க. ஒரு நேரம் 2வது நேரம் மாறுவாங்க. அவங்களுக்கும் புரிதல் வரும். சரிங்களா? யாருமே தெரியாம தானே தப்பு பண்றோம். தெரிஞ்ச யாரும் பண்றது இல்ல. சரி, பாக்கலாம். நல்லது. வேற ஏதாவது டவுட் இருக்குங்களாமா? கவிதா பேசுங்க மேம். ஹலோ வணக்கம் மேம். கவிதா பேசுங்க. கவிதா சொல்லுங்கம்மா. மேம் இப்போ ஒரு பேஷண்ட் பார்த்துட்டு இருக்கோம் மேம். அவங்களுக்கு வந்து சரி ஆயிடுச்சு மேம். தைராய்டு இருந்தது, கட்டி வந்து கழுத்துல வந்து வீக்கமா இருந்ததுங்க. இப்போ அவங்களுக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட், நம்ம அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் பார்த்தேன் மேம். அவங்களுக்கு இப்போ கொஞ்சம் ரெக்கவர் ஆனாங்க, நல்லா இருந்தாங்க. மறுபடியும் அவங்க வந்து ஃபுட்டு ஏதோ சாப்பிட்டேன், அதனால மறுபடியும் எனக்கு தைராய்டு ப்ராப்ளம் வந்துருச்சு. அவங்க வந்து மேம் அதிகமா ஒர்க் பண்றாங்க, ஆனா செக் பண்ணி பார்த்தா ஹைப்போதைராய்டு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி மேம் அவங்க ஹைப்போதைராய்டுன்னு சொல்றாங்க, ஆனா இர்ரெகுலர் பீரியட் அவங்களுக்கு இருந்துட்டே இருக்குதுங்க. ஆனா ஒர்க் எல்லாம் பாத்தீங்கன்னா ஹெவி ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க மேம். பீரியடும் ஆகிட்டாங்க அப்படின்னாங்க மேம். 15 days ஆயிடுது. மாசத்துல மேம் 2 டைம் 3 டைம் பீரியட் ஆயிடுறாங்க. அதுதான் ஹைப்போதைராய்டு தான்டா. நம்ம சொன்னோம் இல்லைங்களா? ஹைப்பர்னா என்னவானோ லேட் ஆகும். 40 நாள் 2 மாசத்துக்கு ஒரு தடவை. ஃப்ளோவும் கம்மியா இருக்கும். ஒரு நாள் 2 நாள் தான் இருக்கும். ஐபோன்னா டக்குன்னு 15 நாளைக்கு ஒரு தடவை ஆயிடுறது, 20 நாளைக்கு ஒரு தடவை. ஃப்ளோவும் 15 days இருக்கிறது, ஃப்ளோ அதிகமா இருக்கிறது எல்லாம் ஹைப்போதைராய்டு தான். இப்ப அவங்களுக்கு நம்ம ஃபுட் வந்து என்ன ஃபுட் வேண்டாம்னு சொல்லலாங்க மேம்? நம்ம மெயினா என்னன்னா அந்த நீர் காய்கறிகள் சொல்லி இருக்கோம்லப்பா, அது நல்லா சூப் போட்டு குடிக்க சொல்லுங்க. சரிங்களா? நம்ம வேண்டாங்கிறதே உணவு வந்து மெயினா உப்பு கரெக்ட் பண்ண சொல்லுங்க. ஃபுட் எடுக்கிறதுனால அப்படிங்கறதுல கொஞ்சம் மாமிசம், அந்த சிக்கன், பிராய்லர் சிக்கன், அந்த எக்கெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ண சொல்லுங்க. அவங்க அதெல்லாம் சாப்பிடுறது இல்லைங்க மேம். ஓகேடா. மட்டன், அது பிராய்லர் சிக்கன் தான். மட்டன் கூட கொஞ்சம் நஞ்சம் எடுத்துக்கலாம். மெயினா பிராய்லர் சிக்கன் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். பிராய்லர் சிக்கன் வேண்டாம், எக் வேண்டாம், பால் சார்ந்த உணவுகள் கொஞ்சம் வேண்டாம் அப்படின்னு அதை கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. நீர் காய்கறிகள் கொஞ்சம் அதிகமா சூப் எடுக்க சொல்லுங்க. மெயினா ஹைப்போதைராய்டு யாருக்கு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய அந்த டிவி நம்ம சொல்றோம் இல்லைங்களா, ஐடி பீப்புள்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, நிறைய ஸ்கிரீனை பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ கண்கள் டிஸ்டர்ப் ஆகும். இப்ப லிவர் ஆட்டோமேட்டிக்கா தொந்தரவு ஆகும். அவங்களுக்கு தான் ஹைப்போதைராய்டு. இப்ப பெண்களும் அதிகமா உடல் உழைப்பு பண்ணாம சொல்லுங்க, தேவைக்கு பண்ணுங்கம்மா, ரொம்ப பண்ணீங்கன்னா டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்னு சொல்லுங்க. உணவுனால தைராய்டு அப்படிங்கிறது இருக்காதுமா. டக்குன்னு சடனா உங்களுக்கு ஏன் வந்துச்சுன்னா, உங்க மனநிலையை நீங்க நல்லா பேசி பாருங்க. அந்த 1 மாசத்துக்குள்ள ஃபேமிலிக்குள்ள ஏதாவது இஷ்யூஸ் இருந்திருக்கும். கரெக்டா ஏன் இதாகுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க ஃபேமிலிக்குள்ள ஏதாவது ஒரு இஷ்யூஸ் இருந்திருக்கும். அதுல ஒரு பயமா இருக்கும். பொருளாதாரத்திலயோ இல்ல ஃபேமிலி சர்க்கிள் எதுலயோ ஒரு இதுல அவங்க மனம் சார்ந்த பயம் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அது நீர் மூலகத்துல கை வைக்கும். அப்போ ஹார்மோன் இம்பேலன்ஸ், வேற ஒண்ணு இல்லடாமா. நீங்க ஒண்ணு இல்லம்மா, அது கொஞ்சம் மாறி இருந்தாலும் அடுத்த மாசம் ரெடி ஆயிடும். நீங்க ஒன்னும் பெருசா யோசிக்க வேண்டாம். எந்த ஒரு உணவும் பயத்தோட சாப்பிடாதீங்கம்மா அப்படின்னு சொல்லுங்க. சரிங்களா? எந்த ஒரு உணவும் தப்பு கிடையாது. சோ நல்லா சாப்பிடுங்க. ஆனா சாப்பிட்ட உடனே தண்ணி மட்டும் கொஞ்சம் உடனே குடிக்க வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் விடுங்க. ஏன்னா அப்பதான் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் நல்லா ஃபார்ம் ஆகி டைஜஷன் நல்லா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு நிலமூலகம் டிஸ்டர்பா இருக்கும் ஹைப்போதைராய்டு இருக்கும்போது. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எல்லா ஃபுட் மேலயும் ஒரு டவுட் வந்துட்டே தான் சாப்பிடுவாங்க. இது சாப்பிட்டா நல்லதா, அது சாப்பிட்டா நல்லதா. நிறைய கொஸ்டின்ஸ் பண்றவங்க பாத்தீங்கன்னா, நிலமூலகம் யாருக்கு தொந்தரவு இருக்கோ அவங்க நிறைய கொஸ்டின் பண்ணுவாங்க. இது சாப்பிட்டா ஓகேவாங்க, அதை சாப்பிட்டா ஓகேவா, நான் இதை சாப்பிட்டேன் இதனாலதான் ஆயிடுச்சு அப்படிங்கிற அந்த வயிறு சார்ந்தது யார் அதிகமா சொல்லிட்டு இருப்பாங்கன்னா, அந்த நிலமூலகம் தொந்தரவா இருக்கிறவங்க. அந்த எந்த ஃபுட் சாப்பிடுறீங்களோ நிறைவா சாப்பிடுங்கம்மா, மகிழ்ச்சியா சாப்பிடுங்க. சாப்பிடும் போது அந்த ஃபுட்டை எதுவும் நினைக்கிறீங்க, நீங்க பயந்தாதான் அந்த ஃபுட்டு தப்பா போகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொஞ்சம் கன்வின்சிங்கா பேசுங்க. ஏன்னா கண்டிப்பா நிலமும் நேரும் டிஸ்டர்ப் இருக்கிறது.
இந்த உணவு எடுக்கும் போதே ஒரு பயம் வரும். எங்கேயோ கேட்டிருப்பாங்க, எங்கேயோ கேள்விப்பட்டிருப்பாங்க. இந்த ஃபுட் சாப்பிட்டா எனக்கு தொந்தரவாயிடுமா? இப்ப நாம ஒரு சில டாக்டர் சொல்லியிருப்பாங்க, முட்டைகோஸ் வேண்டாம், காலிஃபிளவர் வேண்டாம், அப்படிலாம் ஒரு சில உணவு சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா? அப்ப அந்த உணவு ஆமாங்க எடுக்கும் மேம். போது அவங்களை அறியாம ஒரு பயம் வந்துடும். அப்பதான் அது நெகட்டிவா போகும். சரிங்களா? ஓகே உணவுல ஒரு ஓகே மேம். தப்பு இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கன்வின்சிங்க அவங்க பேசுங்க. முதல்ல அவங்களுக்கு மனம் சார்ந்து நம்ம ஒரு ஒரு சின்ன ஆறுதலான வார்த்தைகள் கொடுத்தாலே அவங்க வெளியே வந்து. ஓகேங்க ஓகே மேம். மேடமா? ஓகே வேற மேம். என்னப்பா டவுட் ஏதாவது இருக்கா? தேங்க்யூங்க மேம். மேம் நன்றி. நம்ம கிளாஸ் இப்போ போயிட்டு இருக்கிறது ஓரியன்டட் இல்லாம ஒரு கொஸ்டின் மேம். இப்போ என் பக்கத்துல வந்து கேளுங்கம்மா. ஒருத்தருக்கு வந்து கன்சீவா இருக்காம இப்ப 9 மந்த் பெயின் வலி இருக்கு அப்படிங்கிறாங்க. சரிப்பா. இப்போ அவங்களுக்கு நான் K7 பாயிண்ட் கொடுத்துருக்குறேன் மேம். பட் சரிப்பா. அவங்களுக்கு இன்னும் வலி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து மேம் மன உளைச்சல் இப்ப அழுதுட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க பேரண்ட்ஸ் அப்பா அம்மா 2 பேருமே இல்ல, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருக்குமே இல்ல, தனியா தான் இருக்காங்க. ஓகே. 25 வருஷம் கழிச்சு இந்த குழந்தை அவங்களுக்கு உருவாகி இருக்குங்க. சரிம்மா சரிம்மா. இப்ப அதனால அவங்க கொஞ்சம் ரொம்ப பெயினா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே இருக்காங்க. நானும் முடிஞ்ச வரைக்கும் கால் தேய்ச்சு விடுறது, இப்ப ஹாட் வாட்டர்ல வச்சு கொடுத்து குளிக்க வச்சிருக்கோங்க மேம். இது K7 பாயிண்ட் கொடுத்தேன் மேம். பட் இப்போ நான் உங்களுக்கு என்ன வந்து கரெக்டா நான் இப்ப கொடுத்தா கரெக்டா இருக்கும் அப்படின்னு ஒரு நீங்க சஜஷன் உங்ககிட்ட LU5 கேக்குறேன் கொடுத்துக்கோங்கம்மா. மேம். LU5 கொடுங்க. LU5 கொடுங்கப்பா. LU5 கொடுக்கலாங்க மேம். LU5 கொடுத்துக்கோங்க. சுடுதண்ணிக்குள்ள கல்லு போட்டு கொஞ்சம் கால் வைக்க கொடுத்துட்டு K1 திரும்ப ஒருக்க பாயிண்ட் கொடுக்கும். சரிங்களா? வலி அப்படின்னா ஓகேங்க மேம். நீர்மூலகம் வலி தானே. K1 கொடுத்தா நல்லா கேட்கும். ஏன்னா ஓகேங்க காலுக்கு மேம். எல்லாமே ரத்த ஓட்டம் வந்து பேக்ல ஏறணும்ப்பா. அந்த கன்சீவ் டைம்ல பின்னாடி ஏறாது. அப்ப அந்த ஓகே காப் ஓகே மேம். மசில் சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த ஆமாங்க மேம். அந்த இடங்கள்லாம் கொஞ்சம் வலிக்கும். அப்ப ஓகே லேசா தேங்காய் எண்ணெய் சூடு பண்ணி அந்த இடங்களுக்கெல்லாம் அந்த அந்த சதை பகுதிகளுக்கெல்லாம் போட்டு போட்டு கொஞ்சம் மசாஜ் பண்ணி விடுங்க. ஓகேங்க மேம். அப்ப ரத்த ஓட்டம் கொஞ்சம் அதிகமாகும். சரிங்களா? ஓகே ஓகேங்க மேம். அப்ப பின்னாடி யூபி லைனுக்கு ஃபுல்லா நல்லா பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். ஓகேங்க மேம். ஓகேங்களா? ஓகே. தேங்காய் எண்ணெய் சூடு பண்ணி போடுங்க. நார்மலா போட வேண்டாம். தேங்காய் எண்ணெய் சூடு பண்ணி அந்த காப் மசில்னு சொல்றோம்ல, ஆமாங்க மேம். அந்த இடங்கள்ல நல்லா போட்டு மசாஜ் பண்ணுங்க. அப்ப நல்லா பின்னாடி யூபி லைனுக்கு ஃபுல்லா பிளட் சர்க்குலேஷன் ஆகும். ஏன்னா இந்த ஓகே. நம்ம சொல்லுவோம்ல காப் மசில்ஸ் தான் நம்மளுடைய செகண்ட் ஹார்ட். செகண்ட்ஸ் நம்ம ஆமாங்க இந்த மேம். பிளட் பண்ணி அனுப்பணும். அந்த கன்சீவ் டைம்ல வெயிட் இறங்கும் போது கால்களுக்கு சர்க்குலேஷன் கம்மியாகும். அப்ப அந்த பகுதிக்கு கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி கொஞ்சம் மசாஜ் பண்ணி விடுங்க. இது பண்ணும் போதே உங்களுக்கு வலிகள்லாம் கொஞ்சம் குறையாது. ஓகேவா? ஓகேங்க மேம். ஓகே மேம். தேங்க் யூ so much மேம். நல்லது. அடுத்து இது சார்ந்து வேற யாருமா டவுட் ஏதாவது கேக்குறீங்களா? ஜெகதீஸ்வரன் நீங்க பேசலாங்க. வணக்கம் மேடம். நீங்க ஆல்ரெடி வணக்கம். சொல்லிட்டீங்க, ஆனா எனக்கு அதுல ஒரு சின்ன கன்ஃபியூஷன். இப்போ ஹைப்பர் தைராய்டுக்கும் ஹைப்போ தைராய்டுக்கும் என்ன வித்தியாசம்னு ஒரு முறை சொல்லுங்க. அது இப்போ டிஎஸ்ஹெச் வேல்யூ வந்து 20 இருந்தா அது ஹைப்பரா ஹைப்போவா? அதுதான் மேடம் என்னோட சந்தேகம். ஐஃபோ தைராய்டு அப்படின்னா தைராய்டு குறைவுன்னு அர்த்தம். ஐஃபோ. சரிங்களா? கேக்குதாமா ஜெகதீஷ்? கேக்குதுங்க மேம். ஹலோ. ஐஃபோ அப்படின்னா தைராய்டு குறைவா இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஐஃபர் அப்படின்னா தைராய்டு அதிகமா இருக்குன்னு அர்த்தம். நம்ம சொல்லுவோம் ஐஃபரா இருக்கான் இவன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ரொம்ப வேக வேகமா சில விஷயங்களை பண்றாங்க அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? ஐஃபோ தைராய்டு அப்படின்னா குறைவு தைராய்டு. ஐஃபர் அப்படின்னா அதிகம். ஐஃபோ ஐஃபர். சரிங்களா? புரியுதாமா? ஐஃபோ தைராய்டு குறைவு, ஐஃபர்னா அதிகம். டிஎஸ்ஹெச் வேல்யூ கம்மியா இருக்குமா அதிகமா இருக்குமா? நீங்க தைராய்டு குறைவா இருந்துச்சுன்னா டிஎஸ்ஹெச் வேல்யூ அதிகமா இருக்கும். ஆப்போசிட். இப்ப நமக்கு தைராய்டு 20 அப்படின்னு இருந்தா அப்ப அவங்களுக்கு வந்து இப்போ ஹைப்போ தைராய்டு கரெக்ட்டுங்களா? ஹைப்போ தைராய்டு. ஆமா. ஓகே இப்ப என்னன்னா நம்ம உடம்புல தைராய்டு கம்மியா இருக்கணும்னா அது மூளைக்கு தகவல் போகும். இப்ப தகவல் போன உடனே நம்ம என்ன பண்ணோம்னா பிட்யூட்டரி சுரப்பி டிஎஸ்ஹெச் சுரந்து அந்த தைராய்டை சுரக்கிறதுக்கு தூண்டும். இப்ப இங்க குறைவா இருந்துச்சு அப்படின்னா டிஎஸ்ஹெச் வேல்யூ அதிகமா இருக்கும். புரியுதுங்களா? புரியுதுங்க மேடம். நன்றி. அதிகமா இருந்துச்சுன்னா டிஎஸ்ஹெச் வேல்யூ குறைவாகும். ரெண்டும் ஆப்போசிட். இப்ப என்கிட்ட நிறைய இருக்குன்னா உங்ககிட்ட வாங்க மாட்டேன் இல்லைங்களா? இந்த குறைவா இருந்தா உங்ககிட்ட வாங்குவேன். அப்படிதான்.
தைராய்டு குறைவா இருந்தா டிஎஸ்ஹெச் வேல்யூ அதிகமா இருக்கும், தைராய்டு அதிகமா இருந்தா டிஎஸ்ஹெச் வேல்யூ குறையும். சரிங்களாப்பா? சரிங்க மேடம். இல்ல புரியலன்னா திரும்பி ஒன்ஸ் கேட்கலாம், தப்பே ஒண்ணும் கிடையாது. நாம தெளிவடைஞ்சாதான் பேஷண்ட் எப்பவும் நிறைவு பண்ண முடியும். சரிங்களா? ஓகேவாமா? புரியுதா? புரியுது மேடம், நன்றி. ஏன்னா இன்னும் உங்க வாய்ஸ் கன்ஃபியூஸாவே இருக்கு, அதனாலதான் கேட்டேன். ஹைப்போதைராய்டுனா தைராய்டு குறைவு, ஹைப்பர் தைராய்டுனா தைராய்டு அதிகம். அதிகமா இருந்தா டிஎஸ்ஹெச் வேல்யூ குறைவா இருக்கும், இது குறைவா இருந்துச்சுன்னா டிஎஸ்ஹெச் வேல்யூ அதிகமா இருக்கும். ரெண்டு ஆப்போசிட், கான்ட்ராஸ்ட். சரிங்களா? ஓகே ஓகே ஃபைன். ஓகே. 10 வரைக்கும் இருந்தாலும் நார்மல் தான், பெருசா யோசிக்க வேணாம். நிறைய பேஷண்ட்ஸ் வந்து 10 இருக்குமே அப்படி எல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்ப நீங்க மனசுக்குள்ள பயந்துக்கலாம் வேண்டாம், இல்ல ஓகே நார்மல் நல்லா இருக்காங்க அப்படின்ட்டு நீங்க நினைச்சு. சரியாமா? ஓகே ஓகே. ஹலோ மேம் வேற யாருக்கா டவுட் இருக்கு? இல்லைங்க மேம், வேற யாராவது டவுட் இருக்குங்களா? மேடம் ஒன் மோர் கொஸ்டின் மேடம். இப்போ கேளுங்க. அவங்களுக்கு நீடில் வந்து நம்ம எத்தனை நாள் போடணும், எந்த நீடில் அவங்களுக்கு போடணும், அது எவ்வளவு சூனுக்கு நம்ம கொடுக்கணும் மேடம், எஃபெக்டிவா கொடுக்கறதுக்கு? நீங்க அந்த தேடலே வேண்டாமா. ஃபர்ஸ்ட் நீங்க வந்து என்னன்னா, ரொம்ப ஹைப்பர் தைராய்டு அவங்களுடைய உடல்நிலையை பொறுத்து 3 நாள் ரொம்ப ஒரு மாதிரி படபடப்பா இருக்கு, ரொம்ப சோர்வா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்காங்கன்னா 3 days ஒன்ஸ் கொடுங்க. ஓகே. சரிங்களா? பெட்டரா இருக்காங்கன்னா வீக்லி ஒன்ஸே ட்ரீட்மெண்ட் போதுமானது. நம்ம அப்ப இந்த ஃபுட் ரெக்கமெண்டேஷன் இருக்கு இல்லைங்களா? ஆமா. அந்த ஃபுட் ரெக்கமெண்டேஷன், அப்புறம் நம்ம இந்த எண்ணெய் குளியல் எடுக்கணும்னு சொல்றது, இந்த சுடுதண்ணிக்குள்ள கல்லு போட்டு கால் வைக்கணும்னு சொல்றது, இந்த இதெல்லாமே கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணு. கொஞ்சம் ஆறுதலா பேச பழகுங்க, அன்பா பேசி பழகுங்க. சரிங்களா? ஏன்னா எல்லாமே அவங்க பயத்தோடையும் பதட்டத்தோடையும் தான் வர்றாங்க ஏன்னா. சரிங்களா? அப்ப நம்ம கொஞ்சம் கன்வின்சிங்கா பேசணும். ஒண்ணும் இல்லப்பா, நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்னு சொல்லுங்க. இங்க எந்த நீடில் போட்டாலும் சரி, உங்க நல்ல மனநிலையோட பண்ணும்போது எல்லா நீடிலும் கம்ஃபர்டபுளா வேலை செய்யும். சரிங்களா? பெருசா பாயிண்ட் பெருசா அது இல்லப்பா, எல்லாமே நல்லபடியா நீங்க நல்ல மனநிலையோட நம்மளோட இதுதான். சரிங்களா? கொஞ்சம் கஷ்டமா இருக்காங்க அப்படின்னா 3 days, இல்லைன்னா வீக்லி ஒன்ஸ் போதுமானது. நம்ம ஃபுட் ரெக்கமெண்டேஷன் பிளஸ் நீங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னு சொல்றது, இதெல்லாம் பண்ணீங்கன்னா போதும். சரிங்களாப்பா? எந்த நீடில் போட்டாலும் ஓகே தான், ரிசல்ட் எப்படி வேணாலும். சரிங்களா? நீடில பத்தி பிரச்சனை நல்லது. வேற? தேங்க்யூப்பா. சுபா மேம், நீங்க பேசணுங்களா? ஆமா மேம், இன்னொரு டவுட் இருக்கு, கேட்டுக்கலாமா? கேளுங்க மேம், கேளுங்க. மேம், இது வந்து ஒரு 8 வயசு கேர்ள் சைல்டு, பெண் குழந்தைக்கு. சொல்லுங்க. அவங்க தூங்குறது, காலையில எழுப்புறது ரொம்ப சிரமமா இருக்கு. நான் அப்படி தூங்குறாங்க. அதே போல சளி அடிக்கடி பிடிக்குது. இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுலாம் அவங்க ஃபேமிலியில வந்து வீக்லி ஒன்ஸ் பண்ணக்கூடிய ஃபேமிலி. அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வைக்கும் போதே அப்படி கண்டினியூஸா தும்முறாங்க அப்படிங்கிறாங்க. பட் ஸ்டில் அவங்க ஃபேமிலி இருக்கவங்கறனால அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதே போல அந்த குழந்தை மெலிவாதான் இருக்கா, முடி கொட்டுது, நல்லாவே தெரியுது, நீளமா இருக்கு, கொட்டுது. குளிர வந்து அவளால தாங்க முடியல. அட் த சேம் டைம் சாப்பாட்டுல ரொம்ப சூசியா இருக்கா. டிஃபன் ஐட்டம்ஸ், இந்த ஆயிலி, இந்த பூரி, தோசை அதெல்லாம் சாப்பிட்டுக்கிறா. சாதம் வந்து 8 வயசு குழந்தை, இன்னமுமே அவங்க அம்மா ஃபோர்ஸ் பண்ணி அந்த கூட்டு, அந்த விஷயங்கள், அந்த ஃபேமிலி கொஞ்சம் நல்லா நம்ம பாரம்பரியமான சமையல் சமைக்கிற ஃபேமிலி. அவங்க எடுத்து சொல்லி அதை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி தான் கொடுக்க வேண்டியதா இருக்கு அப்படிங்கிறாங்க. அந்த குழந்தைக்கு என்ன மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் கொடுக்கலாம்? பர்டிகுலரா அந்த சளி தொந்தரவு ரொம்ப இருக்குங்கிறாங்க மேடம். காலையில எழுப்புறது கஷ்டமா இருக்குங்கிறாங்க. அவங்களுக்கு நிலம் சிறுகிட்டு இருக்கும் போது எல்லா குழந்தைகளுக்கும் என்ன ஆகும் அப்படின்னா, அதிகமா அந்த மசாலா ஐட்டம்ஸ் மாதிரி, இந்த ஸ்பைசியா நல்ல முருகலா அந்த மாதிரி தான் பிடிக்கும். சரிங்களா? நிலம் கெட்டிருக்கும் போது அந்த மாதிரியான ஃபுட்டு தான் அவங்களுக்கு பிடிக்கும். நீங்க நீங்க அவங்க என்ன உணவு எடுக்கிறாங்களோ எடுக்கட்டும், ரொம்ப அவங்கள ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லுங்க. ஆனா நல்ல மென்னு சாப்பிடறதுக்கு பழக்கப்படுத்த சொல்லுங்க. சரிங்களா? நல்ல மென்னு சாப்பிடுறது, தண்ணி கொஞ்சம் குடிக்காம சாப்பிடுறது மட்டும் பழக்கப்படுத்துங்க. நம்ம பாயிண்ட் கொடுக்க போறோம், அதுல ரெடி ஆயிடும்.
ரெண்டாவது விஷயம், காலையில பயன்படுத்துற அந்த பர்பஸையே பார்க்க சொல்லுங்க. பேஸ்ட் என்ன பேஸ்ட் பயன்படுத்துறாங்கன்னு பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஆயுர்வேதிக்கா இருக்கட்டும், நம்ம பல்பொடியா இருக்கட்டும், விரலால பல்லு தேய்ச்ச பழக்கப்படுத்துறது. இரவு வேணா பிரஷ் யூஸ் பண்ணலாம். ஆனா காலை நேரம் வந்து விரலால பல்லு தேய்க்க சொல்லுங்க. பல் பொடியை வச்சு பல்லு தேய்க்க சொல்லுங்க. சரிங்களா? ஏன்னா முதல் நம்ம எடுக்கிற அதுதான் நம்ம வயிற்றை வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும். அது பண்ண சொல்லுங்க. இப்ப அது மாதிரி பேஸ்ட் கூட நீங்க ரெக்கமெண்ட் பண்றது இல்லையா மேடம்? பேஸ்ட் பண்ணி இருக்கும். அதனால நாம்பே அந்த மாதிரியான பேஸ்ட் அந்த மாதிரி எல்லாம் வேண்டாங்க. பல்பொடி, இப்போ எந்த பல்பொடின்னா நம்ம கொஞ்சம் வீக்கோவோ இல்ல கொஞ்சம் அந்த மாதிரி பல்பொடியா விரலால பல்லு விளக்குறதுக்கு பழக்கப்படுத்தி சொல்லுங்க. ஏன்னா இந்த விரல் வந்து நமக்கு தெரியும், நம்ம பெருங்குடலோட தொடர்பு, பற்கள், அந்த எதிர், இது எல்லாமே ஒவ்வொன்னோட ஒண்ணு கனெக்ட் ஆகும். இப்ப விரலால பல்லு விளக்க சொல்லுங்க. நல்லா இதெல்லாம் அப்ப தேய்க்கும் போது நிறைய ஒரு ஆக்டிவேஷன் உள்ள நடக்கும். இரவு வேணா இல்லைங்க நான் பிரஷ் தான் யூஸ் பண்ணுவேன்னா, நைட் வேணா பண்ணும்போது பிரஷ் யூஸ் பண்ணிக்குவாங்க. ஆனா காலையில கம்பல்சரி பல்பொடியில பயன்படுத்த சொல்லுங்க. ஆயில் பாத் கண்டினியூ பண்ண சொல்லுங்க, விட்டுற வேண்டாம். சரிங்களா? நீங்க K1 பாயிண்ட் அதெல்லாம் குடிச்சிட்டே வாங்க. லிவரோட பாயிண்ட் கொஞ்சம் அதிகப்படுத்துங்க. அவங்கள நைட் தூங்க போகும்போது கொஞ்சம் தொப்புளுக்கு எண்ணெய் போட்டு விடச்சு. சரிங்களா? இது பண்ணிட்டு வாங்க. ஒரு 2-3 வாரத்துல அவங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் தெரியும். நம்ம சாப்பிடும் போதே அவங்க மிரட்டி இது பண்ண வேண்டாம். அவங்க என்ன உணவு எடுக்கிறாங்களோ எடுக்கட்டும். ஆனா மென்னு சாப்பிடறதுக்கு பழக்கப்படுத்த சொல்லுங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த நிலம் சரியாக ஆக அந்த உணவுகளை மாற ஆரம்பிக்கும். இப்ப நம்ம கிட்ட ஒரு குழந்தை அப்படிதான் வருவான். அவன் எதை பார்த்தாலும் சாப்பிட்டுட்டே இருப்பான். சாப்பிட்டு ஒரு 5 நிமிஷத்துல வேற யாராவது ஸ்பைசியா பிரியாணி கொண்டு வந்தாங்க, திரும்ப ஃபுல் கட்டுவான். அவங்க அம்மாவும் எவ்வளவு சொல்லி பார்த்து ஒண்ணுமே அவனை கண்ட்ரோலே பண்ண முடியும். பட் ஆனா இப்போ நான் சொன்ன விட்டுடுப்பா, அவங்க எவ்வளவு சாப்பிடுறானோ விட்டுருங்க, அதை கம்முன்னு விட்டுருங்க. நீங்க கொஞ்சம் அந்த தண்ணி கொஞ்சம் குடிக்காம மென்னு சாப்பிடறத மட்டும் சொல்லிட்டு நீங்க ரொம்ப போட்டு அவனை மிரட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஆட்டோமேட்டிக்கா அவர் என்ன ஆயிட்டாருன்னா, நீங்க என்ன கொடுத்தாலும் சாப்பிடுறது. பிரியாணியே அதான் சொல்றோம், பிரியாணி அப்படி பரப்பாக்கா, பிரியாணியே கொடுத்தா கூட இப்ப வேண்டான்னா வேண்டாம் நிக்கிறான் அப்படி. அந்த நிலமூலகம் சரியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே ரெடி ஆயிடும். சரிங்களா? நல்ல குழந்தைகளை போட்டு ரொம்ப மிரட்டிட்டே இருக்க வேண்டாம். சாப்பிடணும்னா ஓகே சொல்லிட்டு ஃப்ரீயா விட சொல்லுங்க, நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அவங்களுக்கு அந்த ஸ்வீட் சாப்பிடணுங்கிற டெம்ப்டேஷனும் இந்த நிலம் மூலகம் அஃபெக்ட் ஆயிருக்கனாலதான் இருக்கு இல்லையா மேம்? ஆமா, அதுதான் வெல்லம் கலந்த இனிப்புகள் கொடுக்க சொல்லுங்க. அவங்க வீட்லயே செஞ்சு கூட வாரத்துக்கு 2 தடவை எவ்வளவு முடியுமோ தாராளமா டெய்லி கூட கொடுக்கலாம். ஓகே மேம், கொடுக்க சொல்லுங்க. சரிங்களா? நன்றி. ஜெயந்தி மேம், நீங்க பேசலாங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா, சொல்லுங்க. அந்த பாயிண்ட்ஸ் வந்து நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, K3யும் SP6 அப்படின்னுட்டு. SP9 தானே மேம் நிலம் நீர் மூலம். ஓகேடா, அப்ப சொல்லிட்டேனோ? சரிடா, மாத்திக்கலாம். அதுக்கப்புறம் மேம் அண்ணா இந்த இது விட்டு அடுத்த இது வருது, வேற எது கேக்குறேன். இந்த லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் அப்படின்னு சொல்றாங்களா, அதை நம்ம வந்து இந்த பஞ்சபூத தத்துவத்துல எதன் அடிப்படையில எடுக்கலாம் மேம்? பால் பொருள் எது சேர்ந்தாலுமே அவங்களுக்கு ஒத்துக்கல, உடனே வயிற்றுல எரிச்சல், ஃபீவர் அந்த மாதிரி வருது. அது என்னன்னா நிலமூலகம் சார்ந்துதான் இன்டைஜேஷன் ஆகுது. அவங்களுக்கு அது செரிக்கக்கூடிய தன்மை அவங்க வயிற்றுல இல்ல. ஆக்சுவலா அவங்களோட வயிறு நல்லா இருக்கு, அதை மறுதளிக்குது, வேண்டாம்னு சொல்லுது. சொல்லுங்கம்மா. அதுக்கு நம்ம என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு? பால் சார்ந்த உணவுகளை தவிர்க்க தான் சொல்லணும். நீங்க வாய்ஸ் தெளிவா இல்லைன்னா நல்லா போல்டா கேளுங்க. நீங்க கேட்கறது பால் சார்ந்த பொருள்னா பால், நெய், தயிர் மட்டும் இல்லாம பால்ல செஞ்ச எந்த ஒரு பொருளுமே, இப்போ ஏதாவது இதெல்லாம் செய்யும் போது கொஞ்சம் தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணி வறுவல் செய்யறாங்க இல்லைங்களா, அது இல்ல சாக்லேட், ஒரு சின்ன துண்டு சாக்லேட் சாப்பிட்டா கூட அது உடனே இது பண்ணுது. ஏன்னா பால் இது சேர்ந்துருக்கா. அவங்க மனநிலை ஒண்ணு இருக்குல்லம்மா, பால் எனக்கு சேராதுன்னு ஒரு அவங்க மைண்ட் பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இது நம்ம மைண்ட்ல ரெக்கார்டிங். சரிங்களா? எனக்கு பால்னா சேராது. இப்ப ரீசெண்டா தான் மேம் பல்வலின்னு டாக்டர் கிட்ட போனாங்க.
அவங்க ஓகே பல்வலிக்கு மாத்திரை கொடுத்தாங்க. அந்த மாத்திரை சாப்பிட்டதுல இருந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. சரிம்மா சரிம்மா. 1 அது month. வயிற்றுக்கு எடுத்து விட்டுருக்குடா, வேற ஒண்ணும் இல்ல. வயிறு ஓகே. கரெக்டா செரிமானம் ஆகல அப்படிங்கும் போது இந்த பால் சார்ந்த உணவுகள் இதாயிருக்கும். இப்ப நம்ம எடுத்துருக்கோம், நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு மாத்திரை கிடைக்குதுன்னா அங்க என்னன்னா நீர் மூலமும் நில மூலமும் தொந்தரவாய். நீரும் அப்ப இந்த நிலமும் பாயிண்ட் கொடுத்துட்டு K3. ஆமா, K3 கொடுத்துட்டே வர வரவே உங்களுக்கு பால் சார்ந்த உணவுகள் செட் ஆக ஆரம்பிக்கும். ஆனா கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் அது இன்டைஜஷன் ஆகுது, வயிறு கொஞ்சம் கெட்டு போயிடுதுங்க, கொஞ்ச நாளைக்கு தவிர்த்துக்கோங்க, அப்புறம் செட் ஆகும் அப்படின்னு சொல்லி. நீங்க வயிற்றுக்கு கொடுக்கவே அதை செரிமானம் பண்ணக்கூடிய திறன் வயிற்றுக்கு கிடைக்கும். நம்ம பாயிண்ட் கொடுக்க அந்த K1 எல்லாம் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த கழிவுகள், மருந்து சார்ந்த கழிவுகள்லாம் அவுட்புட் ஆயிடும், ரெடி ஆயிடும். சரிங்களா? K1 K3 கொடுக்கணும். K1 K3. சரி. அப்போ SP-ல எந்த புள்ளி கொடுக்கலாங்க? அதுதான் K3. நீங்க நிலமும் நீரையும் இணைச்சுக்கோங்க, அப்போ பண்ணிட்டே போதும். சரிங்களா? ஓகே மேம். தேங்க்யூ மேம். நன்றி மேம். டைம் ஆயிடுச்சுங்க மேம். ஓகேடா, வேற முடிச்சுக்கலாங்களா? வேற ஏதாவது ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க மேம். சரி, ஒரு டவுட் வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் கூட உமா சிஸ்டர், நெக்ஸ்ட் வீக் கூட நம்ம கண்டினியூஸா வச்சுக்கலாம். ஏன்னா 8:32 சொல்லும்போது தனலட்சுமிக்கு அந்த டைம் முடிஞ்சிரும். ஓகே சரிம்மா, சரிடா. ஓகே, நீங்க என்ன நெக்ஸ்ட் சொல்றீங்க? வீக் வந்து நீங்க கண்டினியூ பண்ணிருங்க. அவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணி இருக்கிறவங்களோட டவுட்ஸ் வந்து நான் அடுத்த தடவை கிளியர் பண்ணிக்கலாம்ப்பா. ஓகேம்மா, ஓகே. ஓகேவா? ஓகே மேம். தேன்மொழிமா? ஓகேங்க மேம். நெக்ஸ்ட் வீக் பண்ணிக்கலாங்க மேம். ஓகேடா. சொல்லவா? இப்போ கொஞ்சம் நாம பண்ணது புரிஞ்சிருக்கா? ஏன்னா ஃபர்ஸ்ட் சிட்டிங்கிறதுனால ஓரளவுக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் புரிதல் இருந்ததா நான் சொன்னது, இல்ல அவசரமா போயிட்டேனா? இல்லங்க மேம், நல்லா கரெக்டா இருந்துச்சு இருந்துச்சுங்க மேம். மேம். ஃப்ளோ கரெக்டா இருந்துச்சுங்க மேம். ஓகேடா, நன்றிடா. ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருந்துச்சுங்க மேம். ஓகே, இந்த செஷன் எனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்து என் மருமகளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த இடத்துல அவதான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. சரிங்களா? கேட்ட எல்லாருக்குமே நன்றிடா. முடிச்சுக்கலாம். அடுத்து என்னன்னு அடுத்த டாபிக் சொல்லும் போது நம்ம கண்டிப்பா. ஓகேங்களா மேடம்? உங்க கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்க மேடம். இன்கேஸ் எனி டவுட்டா இருந்தா கேட்டுக்கலாமா? அப்படிங்களா? ஓகே, சொல்லிட்டீங்களா? இப்போ 90 43 95 0671. திருப்பி ஒரு சொல்லிருங்க ப்ளீஸ். 90 ஓகே 95 0671. ஓகே மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. நன்றிம்மா, நன்றி. எல்லாம் நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். நல்லதுமா. முடிச்சுக்கலாங்களா? அனைவருக்கும் வணக்கம். இதுல இன்னைக்கு வந்து நடந்த செஷன் வந்து ரொம்ப அருமையா நம்மளோட ஹீலர்ஸுக்கு ரொம்ப மிகவும் பயனுள்ளதா இருந்தது. உமா சிஸ்டர் ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டா இருந்துச்சு. உங்களோட டாபிக் வந்து நீங்க எடுத்தது, அத வந்து அத பத்தி வாட் இஸ் தட் அப்படிங்கிற தைராய்டுனா என்ன, தைராய்டு எப்படி, அந்த எல்லா எக்ஸ்பிளனேஷனும் வந்து ரொம்ப செம்மையா இருந்துச்சு. மக்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப சூப்பரபா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுல எந்த விதமான மாற்றம் இல்ல. இன்னைக்கு நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. மறுபடியும் ஹேண்ட் ரைஸ் பண்ணவங்களுக்கு அடுத்த செஷன்லயே உமா மேம் நீங்க கண்டினியூ பண்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருந்துச்சுன்னா கண்டினியூ பண்ணிக்கலாம். நம்ம கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். மறுபடியும் நமக்கு இந்த செஷன்ஸ் ஏற்பாடு பண்ணி கொடுத்திருக்கக்கூடிய பாலாஜி சார், தென் தனலட்சுமி மேடம், அவங்க தான் வந்து இது நமக்கு இந்த ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுக்கறது. அது தென் மகேஷ் சார், தேன்மொழி, மத்த எல்லா ஹீலர்ஸ்களுக்கும் AHS சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நெக்ஸ்ட் வீக் நம்ம மறுபடியும் வேறொரு டாபிக் அதர்வைஸ் கண்டினியூஷன்ங்கிறதுல நம்ம இணைஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் ஆல். கேட்ட எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றி. நன்றி.